ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா நஷ்டக்கணக்கு. நம்ம சேனலில் போகிற ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். தலைப்பு நஷ்டக்கணக்கு. பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை. அந்த டீ கடைக்கு பேர் கூட இல்லை. 2 பெஞ்சு, ஒரு பழைய அடுப்பு, ஒரு கண்ணாடி டப்பா. கடை ஆரம்பித்த நாள் ரமேஷ் ஒரு புத்தகம் வாங்குகிறான். அதில் மேலே எழுதியிருந்தான் நஷ்டக்கணக்கு. முதல் வாரம் பால் கெட்டு போச்சு, பிஸ்கட்டே விற்கலை, வாடிக்கையாளர் ரொம்ப அரிது. ரமேஷ் அந்த புத்தகத்தில் எழுதினா, இன்று நஷ்டம், காரணம் நேரம் தவறு. அடுத்த வாரம் ஒரே மழை, பெஞ்சு நனைஞ்சிருச்சு, மக்கள் நிற்கலை. பக்கத்து கடைக்காரன் சிரிச்சான், வியாபாரம் எல்லாம் வராது. ரமேஷ் சண்டை போடலை, புத்தகம் மட்டும் திறந்தான். இன்று அதிக நஷ்டம், காரணம் இடம் சரியில்லை. அவன் முடிவு பண்ணுறான். கடையை கொஞ்சம் நகர்த்தினான். பேருந்து நிறுத்தம் நுழைவாயில்ல பக்கத்தில் கடையை போடுறான். காலை 5 முதல் 8, மாலை 5 முதல் 9. டீ கெட்டியாக, சர்க்கரை அளவாக. பெஞ்சு தினமும் துடைக்கிறான். ஒரு நாள் பேருந்து ஓட்டுநர் சொன்னார், டீ நல்லா இருக்கு. அடுத்த நாள் 3 ஓட்டுநர்கள். நஷ்டக்கணக்கு புத்தகத்தில் புதிய வரி, இன்று லாபம், காரணம் சரியான மனிதர்கள். 6 மாதம் அதே கடை, புது அடுப்பு. 1 வருஷம் கழித்து பேருந்து நிலையம் புதுப்பிப்பு, பழைய கடைகள் அகற்றம். ரமேஷ் மனசு உடைஞ்சது. ஆனால் பேருந்து ஓட்டுநர்கள் பேசினாங்க, இந்த டீ கடை வேண்டான்னு சொல்லாதீங்க. நகராட்சி அனுமதி கொடுத்தது. சக்கரை வண்டி டீ கடை. 3 வருஷம் கழித்து 5 டீ வண்டிகள், 5 பேர் வேலை. ஒரு நாள் ஒருவன் கேட்டான், இவ்வளவு வளர்ச்சி எப்படி? ரமேஷ் அலமாரியிலிருந்து ஒரு பழைய புத்தகத்தை எடுக்கிறான். அந்த புத்தகம்தான் நஷ்டக்கணக்கு. மெதுவாக சொன்னான், நஷ்டத்தை எழுதாதவன் லாபத்தை அடைய மாட்டான். இதிலேருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தோல்வியை மறைக்காதே, அதை கணக்கு போடு. அந்த கணக்கு தான் உன்னை உயர்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் எதுவும் பட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.